அனைவருக்கும் வணக்கம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர் சேலம் சே. யோகஸ்ரீ. தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் தானும் அரசியலுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கறத காமிச்சுக்கணுங்கிறதுக்காக திமுக அரசு மேல நீட் தேர்வு பற்றியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த நீட் தேர்வானது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சது, இந்த மாதிரி எந்த விஷயமுமே தெரியாம அவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நீட் தேர்வானது தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டதற்கான காரணம், மத்திய அரசாங்கத்துல இந்தியா கூட்டணியானது ஆட்சியை பிடித்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வானது ஒழிக்கப்பட்டிருக்கும். அன்பார்ச்சுனேட்டா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்ததால நீட் தேர்வை எதிர்த்து நாம இன்னும் போராடக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இது எதுவுமே தெரியாம தான் இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த நீட் தேர்வால தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல. ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில கூட நீட் தேர்வால தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை மத்திய அரசாங்கத்திடம் அடகு வச்சாங்க. இதனுடைய ஒரு மாபெரும் விளைவாகத்தான் நீட் தேர்வானது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அன்று எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசானது நீட்டுக்கு எதிரான குரல்களை இன்னும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை மட்டும் சொல்றேன். கல்விக் கொள்கையானது 1976 கான்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த மாற்றம் தான் இன்னைக்கு நீட் தேர்வு, புதிய குலக்கல்வி திட்டம், இது மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டு மேல திணிக்கப்படுறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. எனவே இந்த திணிப்பு எல்லாத்தையுமே நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எதிர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம செய்த ஒரு மாபெரும் புரட்சி தான் தமிழ்நாட்டுல நீட் விலக்கு நம் இலக்கு அப்படிங்கிற ஒரு மாபெரும் கையெழுத்து பேரியக்கம். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை நம்ம முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். எனவே நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த போராட்டங்கள்ல நம்ம நிச்சயமா ஒரு வலு சேர்ப்போம். நீட் விலக்கே நம் இலக்கு. நன்றி, வணக்கம்.